உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர் பட்டிமன்ற தொண்டர்களை உங்கள் மாதிரி நான் பேசுகிறேன். எப்படி நானும் பட்டிமன்றத்தில் இருந்தால் எப்படி பேசணும் அப்படி பேசுகிறேன். நான் ராசாண்ணன் பக்கம். சரிங்களா மக்களே? ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆசிட் அடிக்கிறவன் அவன் காதலனே கிடையாதுண்டு. சரிங்களா? உண்மைதான், அவன் காதலையும் கிடையாது. நல்லவனு இருக்கான், ஆசிட் அடிக்கிறவனு இருக்கான். சரிங்களா? அதே மாதிரி சிஸ்டர், எங்களோட சண்டை போட்டு துரோகம் பண்ணுறான்ல நண்பன், அவன் நண்பனே கிடையாது. நல்ல நண்பன் இருக்கான், துரோகம் பண்ணுறவனு இருக்கான், ஆசிட் அடிக்கிறவனு இருக்கான், நல்லா லவ் பண்ணுறவனு இருக்கான். சிஸ்டர் புரிஞ்சா? நான் ராசாண்ணன் பக்கம் இருக்கேன். சரிங்களா? அடுத்து பெண்கள் 20 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கேட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க காதல் செஞ்சு பசங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஜூஸ் குடிக்கணுமா, புரோட்டா சாப்பிட்ணுமா, அல்வா சாப்பிட்ணுமா, ஆப்பிள் சாப்பிட்ணுமா, இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? காதல் ஒரு ஏடிஎம், பிடுங்கி திங்கிறது தான் காதல். புரிஞ்சா? அடுத்து காதலர்கள் திருடர்கள். ஒரு வீட்டில் போய் ஒரு பொருளை திருடு தானே, அப்போ அந்த பொண்ணை திருடுறது திருடர்கள். புரிஞ்சா மக்களே? மாணவன் கல்யாணம் முடித்த பிறந்தான் நாசமாக போவேன். ஆனால் காதலன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாசமாக போவேன். இருக்க பணத்தை பூரா தொலைச்சி ஏனையானே களவாண்டு நண்பங்கிட்ட கடை வாங்கி. மக்களை புரிஞ்சா? சிஸ்டர் புரிஞ்சா? காதலர்கள் முன்னாடியே ஏன் காதல் பண்ணுறாங்கண்டா, இந்த செலவு பண்ண முடியணும்ல, நினச்சது மாதிரி வாழணும்ல.